எல்லாருக்குமே வணக்கம்ங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர் எபிசோட் 5 and 6 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எபிசோட் 1 to எபிசோட் 4 இருக்க போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது கதை புரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 5 ட்ரூத். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து இந்த புது கேப்டன் இருக்கான் ஜான் வாக்கர் தான் காமிக்கிறாங்க. அவன் போய் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு தெரியுமா. ஸோ லூமர் சத்ததுக்கு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம பண்ணதாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ தாங்க அந்த இடத்துக்கு ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் வராங்க. வந்துட்டு நீ பண்ணது கொஞ்சம் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லூமர் என் ஃப்ரெண்டை சாவடிச்சிட்டாங்க நான் தான் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்து நியாயத்தை வந்து நம்ம ஜான் வாக்கர் சொல்கிறான். அப்புறமா என்ன வந்து பார்த்துட்டு இந்த ஷீல்டை எங்கள் கிட்டே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபால்கன். அதுக்கு நம்ம புது கேப்டன் இருக்காங்க அதெல்லாம் முடியாது இது எந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல 3 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம புது கேப்டன் இருக்கா ஃபால்கனோட விங்ஸை உடச்சிடுறாரு. ஸோ அப்புறமா அங்கேருந்து அவர் தப்பிச்சு போயிடுறாரு. நம்ம ஃபால்கன் அங்கே வந்து ஷீல்டுமே எடுத்துக்கிறாருங்க. இப்போ நமக்கு இந்த கார்லேயே இருக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே போலீஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல கார்லேயே இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த டார்ச் இருக்கான் தெரியுமா அவன் வரான். அவன் ஃபால்கனை பார்க்கறதுக்காக வரான். பக்கி கிட்ட அப்படியே கொஞ்சம் பேசிட்டு அப்படியே ஃபால்கன் கிட்ட வந்து இந்த விங்ஸை ரெடி பண்ண முடியாது சுக்குநூறு உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஃபால்கனுமே வந்து நான் அந்த ஷீல்டு எடுத்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி டார்ச் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ நம்ம ஜான் வாக்கர் வந்து கேப்டன் அமெரிக்கா சூட் போடாமல் மிலிட்ரி சூட் போட்டு வராரு. ஸோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டா தெரியுமா. அதனால் இவர்கிட்ட கேப்டன் அமெரிக்கா பதவி வாங்கிட்டாங்க. அப்புறமா வந்து மிலிட்ரியில் டிஸ்மிஸும் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷனுமே கட் பண்ணிட்டாங்க. இதனால் காண்டான நம்ம ஜான் வாக்கர் வந்து கத்திடுறாரு. கத்துனதுனால அந்த ஜிஆர்சியில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் வந்து இவருக்கு ஜெயில் கேஸுமே எடுத்து போட்டுடுறாங்க. ஸோ செம்ம கானில் இவர் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு பொண்ணு வரா. அவன் வந்துட்டு நீ வந்து இந்த சீரம் இருக்குது தெரியுமா அது உடம்புல ஏற்ற ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ அப்புறமா நான் அதை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பவர் புரோக்கரோட ஆளாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணினா நமக்கு இந்த கார்லேயே தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறா. அந்த போலீஸ் கேப்சர் பண்ணி தான் சொல்லி தெரியுமா அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறா. பார்த்ததுக்கப்புறமா அங்கே யாருமே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து போருக்கு தயாரிக்குங்க நம்ம இதுக்கப்புறம் வரவங்க எல்லாரையும் கொல்ல தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கார்லி வந்து சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ஜீமோவை தான் காமிக்கிறாங்க. அவன் சொக்கோவியா நாட்டில் அவங்க ஃபேமிலியோட சிலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு இந்த கார்லி எப்படியா கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வின்டர் சோல்ஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். வின்டர் சோல்ஜர் அவன் நெத்திப்பட்டில் கண்ணை வைக்கிறான். ஆனால் சுட்டு பார்க்குறான் இல்லை புல்லெட்லாமே வின்டர் சோல்ஜர் கையில் இருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இவனை ட்ரிகர் பண்ணுறான். யார் வின்டர் சோல்ஜர் வந்து ட்ரிகர் பண்ணுறான் இந்த ஜீமோ. ஸோ ஜீமோ வந்து வின்டர் சோல்ஜர் பயமாக ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறமா அங்கே இருக்கிற வக்காண்டா பீப்புளாக இருக்காங்க தெரியுமா அவங்க வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்க கிட்ட வந்து வின்டர் சோல்ஜர் வந்து ஒன்று கேட்குற ஒரு ஃபேவர் பண்ணுறான். ஸோ அது என்ன ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிக்க மாட்டாங்க. அப்படியே அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ஃபால்கன் தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து இந்த இஷாயாவை பார்க்கறதுக்காக போகிறான். ஸோ அவரை போய் பார்க்குறான். அப்படியே அந்த ஷீல்டை வர காமிக்கிறான். அதில் இருக்க ஸ்டாரை பார்த்து எனக்கு செம்ம காண்டாகும் பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு பிளாக் பீப்புள் நான் வந்து ஆர்மியில் நிறைய வேலை பார்த்துருக்கேன். பிளாக் பீப்புளுக்கும் ஒயிட் பீப்புளுக்கும் ஆகாது. ஸோ இந்த ஒயிட் பீப்புள் இல்லாமல் நான் எவ்வளோ தான் பண்ணால் கூட என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நான் ஒரு போர் முடிச்சுட்டு வந்திருக்கேன். என் வீட்டை வரை எரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுமையான விஷயம் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அப்புறம் என்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் கிட்ட போயிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் அந்த மன உளைச்சலால் என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஸோ அப்புறமா வந்து ஒரு சில சீரம்லாம் என் உடம்புல போட்டு டெஸ்ட் பண்ணாங்க. அதை நான் ரொம்ப வலி வரைச்சேன். அப்புறம் ஒரு நர்ஸு தான் வந்து என்னை காப்பாற்றுனாங்க. ஸோ என் ஒய்ஃப் வந்து எனக்கு நிறைய லெட்டர் போட்டாங்க. அந்த லெட்டர் எல்லாமே அந்த நர்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. கடைசியாக ஒரு பாக்ஸில் இருந்துச்சு. அதை எடுத்து அப்படியே என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்கிறேன். ஆனால் என்னை அப்போ பட்ட கஷ்டங்கள் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஃபால்கனுமே சொல்கிறாரு. ஸோ நானும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நான் பட்ட அளவுக்கு யாரும் பட்டிருக்கவும் மாட்டாங்க கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம இஷாயா சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணினா நம்ம ஃபால்கன் அவங்க அக்கா வீட்டில் இருக்கா. ஸோ அவங்க அக்கா வந்து அந்த போட்டை விற்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரியாது. போட்டை விற்காமல் அந்த போட் ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பிளானில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபால்கன் வந்து நம்ம இதை ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா இவங்களோட அப்பா அம்மா இருக்காங்களா இவங்க வந்து ஒரு சில பேர் கடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அந்த கடன்லாம் வசூல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஃபோன் பண்ணி கடன் கேட்குறாங்க. அவங்களும் தராங்க. பத்தாவதுக்கு அவங்களும் வந்து இந்த போட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து உதவி பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே எல்லாருமே வராங்க. நம்ம வின்டர் சோல்ஜருமே வராரு. அந்த வின்டர் சோல்ஜர் வந்து இவங்க அக்காவுக்கு வந்து அந்த ஃபால்கன் அக்காவுக்கு வந்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்புறமா வந்து வின்டர் சோல்ஜர் சொல்கிறாரு நான் இங்கே வந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீ கிளம்பலாம் வேணாம் இங்கேயே தங்கு ஆனால் என் அக்காவை பார்த்து ஜொல்லு விடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அப்புறம் வந்து நம்ம வின்டர் சோல்ஜர் வந்து இந்த வக்காண்டா பீப்புள் கிட்ட ஒரு ஃபேவர் பண்ணிருப்பாரு தெரியுமா. அந்த ஃபேவரில் வந்து அது ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ அதை அப்படியே ஃபால்கன் பார்க்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணினா நமக்கு இந்த ஜான் வாக்கர் தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து லூமரோட அப்பா அம்மா கிட்ட போய் பேசுகிறாரு. ஸோ
நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவங்க 2 பேர் ஜான் வாக்கரை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஷனாயா அவளை காமிக்கிறாங்க. அவள் வந்து யார் கூட அப்படியே ஒரு டீலிங் பேசிகிட்டு இருக்கா. ஸோ மறைமுகமாக அதை டீலிங் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வின்டர் சோல்ஜரை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு வந்து நம்ம ஃபால்கன் கேட்குறாரு, உனக்கு இந்த பழைய நினைவுகளில் இப்போ ஞாபகம் அதுதான் உனக்கு வந்து ஒரு கனவு வரல எல்லாம் போயிடுச்சான்னு கேட்கும்போது, நான் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னை வந்து ஆட்டி படித்தவங்க எல்லாமே நான் வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்ருக்கேன், அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ இப்போ இந்த ஃபால்கனும் வின்டர் சோல்ஜரும் அந்த ஷீல்டை வச்சு அப்படியே ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபால்கன் வந்து அப்படியே டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாரு. அப்படியே அந்த ஷீல்டை வச்சு நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவரே அவர் மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணினா நமக்கு இந்த கார்லேயே தான் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு ஜெர்மனி ஆள் ஒருத்தன் வரான். வந்துட்டு நம்ம இந்த அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம கார்லி கூட இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்கிறான், எதுக்கு இந்த மாதிரி அட்டாக்ல கிரிமினல் நம்ம அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கிரிமினல் தான் இந்த அட்டாக் எப்படியா பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். என்ன அட்டாக்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஆர்சி வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருப்பாங்க தெரியுமா. அதான் இந்த ஸ்னாப் போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து ஒரு சில பேர்லாம் இங்கே இருப்பாங்க தெரியுமா அந்த நாட்டில். அவங்கள எல்லாமே இருக்க வைக்கலாமா அனுப்பலாமா அப்படிங்கிற ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கோம். அந்த மீட்டிங் எப்படியா ஹேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளானே. ஸோ இவங்க சொன்னபடி கரெக்டாக ஹேக்கும் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபால்கன் அப்படியே அந்த பாக்ஸு அப்படியே திறந்து பார்க்குறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. போஸ்ட் கிரெடிட் சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஜான் வாக்கர் அவருக்குன்னு ஒரு புது ஷீல்டை உருவாக்குறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது அந்த ஷீல்டு வந்து வைப்ரேனியத்தில் உருவாக்குனதுன்ட்டு. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் 6 ஒன் வேர்ல்டு ஒன் பீப்புள். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து இந்த கார்லி இதை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவள் அந்த ஜிஆர்சியோட அந்த இடம் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த கவுன்சிலை வந்து அப்படியே ஹேக் பண்ணிட்டா. ஸோ இப்போ வந்து கார்லியோட பிளான் என்னன்னா, அவங்க எல்லாமே வந்து ஒரு வேன்லேயும் சாப்பர்லேயோ கூட்டிகிட்டு போய் கொண்டுடணும் அப்படிங்கிறதா அவள் பிளானே. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஃபால்கன் வராரு. ஃபால்கன் ஒரு புது சூட் போட்டுக்கிட்டு வராரு. ஸோ போன எபிசோட் லாஸ்ட்டில் அவர் ஒரு பாக்ஸ் திறப்பார்ல, அந்த பாக்ஸில் அவருக்கான ஒரு சூட்டும் அதில் விங்ஸுமே இருக்கும். ஸோ அதை போட்டுக்கிட்டு தலைவன் மாதம் வராரு. இப்போ அவர் கேப்டன் அமெரிக்கா கூட வின்டர் சோல்ஜருமே வராரு. இதை பார்த்த கார்லி ஐயோ இவனுக்கு வந்துட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, ஸோ இப்போ இந்த சண்டே நம்ம எப்படியாவது வந்து இவங்களை வந்து கரெக்டாக சீக்கிரம் வேனில் ஏற்றிடணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கா. ஸோ அப்போ தான் அந்த ஜெர்மனி கிரிமினல் இருக்கான் தெரியுமா, அவங்க எல்லாமே சேர்ந்து வேன்லேயும் சாப்பர்லேயும் ஏற்றுறதுக்காக பிளான் போட்டுருக்காங்க. ஸோ இப்போது இந்த நேரத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம வின்டர் சோல்ஜர்கிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபோனில் வந்து கார்லி தான் பேசுகிறாங்க. கார்லி வின்டர் சோல்ஜர் மனசை மாற்ற பார்க்குறாங்க. பட் வின்டர் சோல்ஜர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போது அந்த ஜிஆர்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்காங்க தெரியுமா, அவங்கள ஒரு சில பேர் வேன்லையும் மீதி பேர் 2 சாப்பர்லையுமே அமுச்சு விடுறாங்க. நம்ம ஃபால்கன் செம்ம காண்டாயி, அதாவது நம்ம புது கேப்டன் அமெரிக்கா செம்ம காண்டாயி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்புறமா வந்து அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி வேன்லேயும் 2 சாப்பர்லையுமே ஏற்றி அமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இப்போ அவர் போயிட்டு அங்கே போகிறாரு. ஸோ அதான் வேனை வந்து ஃபஸ்ட் நம்ம அந்த சாப்பரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. ஸோ அப்படியே போயிட்டு அதில் சாப்பரில் வந்து ஒருத்தங்க, அதான் அந்த சாப்பர் யார் ஓட்டுறவங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு ரெட் விங் இருக்குது தெரியுமா, அதை வச்சு உள்ளே அந்த சாப்பருக்குள்ளே இருக்கிறவங்களும் யார் சாப்பர் ஓட்ட தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒருத்தவங்க ஓட்ட தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரெட் விங்கில் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 செகண்ட் தான் உங்களுக்கு டைமு, நீங்கள் அந்த சாப்பரோட டிரைவரை நான் வந்து அவரை கொன்னுடுவேன். ஸோ நீங்கள் இப்போ அந்த சாப்பரை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பிளான் போட்டு ஃபால்கன் அந்த சாப்பரில் இருக்கிற ஓட்டுறான் தெரியுமா, அவன் அப்படியே போட்டு தள்ளிடுறாரு. இப்போ உள்ளே இருக்கிற அவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து சாப்பரை ஓட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வின்டர் சோல்ஜர் சண்டைக்கு போகிறாருங்க. வின்டர் சோல்ஜர் தசை திருப்பி வேனில் வந்து அப்படியே ஒரு அதான் வந்து வெடிகுட்டு போட்டாங்க. ஸோ அப்புறமா நம்ம வின்டர் சோல்ஜர் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்போ தாங்க நம்ம ஜான் வாக்கர் என்ட்ரி தராரு. என்ட்ரி தந்து அடிக்கிறவங்களை போட்டு எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காரு. கார்லியை போட்டு பொழக்கிறாரு. பட் கார்லியுமே வந்து இவங்களை போட்டு செம்மையாக பொழக்கிறாங்க. இவர் அந்த ஷீல்டெல்லாம் தூக்கி போடுற, அந்த இரும்பு ஷீல்டெல்லாம் தூக்கி போடுறாரு. அப்போவும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ மறுபடியும் நம்ம ஃபால்கன் வந்து அதான் நம்ம புது கேப்டன் அமெரிக்கா தெரியுமா, அவர் வந்து இந்த இன்னொரு சாப்பர் இருக்குது தெரியுமா, அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பருக்கு பண்ண மாதிரி செகண்ட் சாப்பருக்குமே வந்து உள்ளே இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள இந்த சாப்பர் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கார்லியை போட்டு பயங்கரமாக பொழந்துட்டு இருக்காருங்க நம்ம ஜான் வாக்கர். அப்போ தான் கார்லி வந்து வேனை பிடிச்சி அதாவது மாடியிலேருந்து வேனை பிடிச்சி தள்ளி விட பார்க்குறா. ஸோ இப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து கார்லி ஒரு சைடு இருக்கா, அந்த வேனை ஒரு சைடு இருக்குது. ஸோ யாரை கொல்றது யாரை காப்பாற்றுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கொஞ்சம் நல்லவனாக மாறி அந்த வேனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்புறமா வந்து அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அவனும் கீழே விழுந்துடுறான். இப்போ வேனுக்கு கீழே விழலான்னு போகும்போது நம்ம ஃபால்கன் அந்த வேனை பிடிச்சி லேண்ட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ அதில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலை. இப்போ அந்த கார்லேயே அந்த ஜெர்மனி கிரிமினல் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் ஒரு இடத்த தப்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜான் வாக்கர், இப்போ கேப்டன் அமெரிக்கா அண்ட் நம்ம வின்டர் சோல்ஜர் போகிறாங்க. ஸோ ஜான் வாக்கர் வந்து இவங்க 2 பேரோட சேர்ந்துட்டாங்க. இப்போ 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேருமே போகிறாங்க. கேப்டன் அமெரிக்கா ஒரு வழியில், அதாவது நம்ம ஃபால்கன் ஒரு வழியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த ஷனாயா இருக்கா தெரியுமாங்க, ஸோ அவள் வரா. ஸோ அவள் வந்ததுக்கு அப்புறமா ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்லி கிட்ட கேட்க, கார்லியுமே வந்து
என்னோட குறிக்கோள் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது இந்த ஷனாயா தாங்க இந்த பவர் புரோக்கர் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஸோ அப்போ அந்த ஜெர்மனி கிரிமினலும் வரான். இவன் 3 பேரை கூட்டு சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 3 பேர் கன் பாயிண்டில் வச்சிருக்கும் போது அந்த ஜெர்மனி கிரிமினலை நம்ம ஷனாயா சாவடிச்சிடுறா. ஸோ நம்ம கார்லி அந்த ஷனாயாவோட வயிற்றுலேயே அப்படியே சுட்டுறா. ஸோ இப்போ அவர் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ஸ்மாஷர் எல்லாமே ஒரு வழியில் போயிட்டு இருப்பாங்க. அவங்கள எல்லாமே வந்து நம்ம ஜான் வாக்கர் வின்டர் சோல்ஜரும் வந்து ஜிஆர்சி கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுக்குள்ள அதாவது நம்ம புது கேப்டன் இருக்காருல அவருக்கும் இவங்களுக்கும் இருக்காங்கல்ல இந்த கார்லி, இவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. மனசை மாற்ற போகிற கேப்டன் அமெரிக்கா. ஆனால் 2 பேரும் பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷனாயா இருக்கா தெரியுமா, அவள் ஏந்து கார்லியை சுட்டுறா. அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா இந்த கார்லியை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே அவரோட உடம்பை வந்து அங்கே வைக்கிறாரு. ஸோ ஜிஆர்சி கவுன்சில் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஸோ இவன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்டவெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த அகதிகளை நீங்கள் வந்து அந்த தேச துரோகி அப்படின்னு சொல்கிறீங்க தெரியுமா, ஸோ தீவிரவாதி அப்படிங்கிற முத்திரை குத்துறீங்க தெரியுமா, அதனால தான் இவங்க வந்து உங்களை தீவிரவாதியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்புறம் வந்து ஜிஆர்சியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அகதிகளை மறுபடியும் அனுப்புறதுக்காக அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஃபால்கன் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. ஸோ இப்போ அப்படியே நமக்கு கட் பண்ணினா இந்த இவன் இருக்கான் தெரியுமாங்க, நம்ம இவர் ஷாயா இருக்கா தெரியுமா, ஸோ இவரை காமிக்கிறாங்க. இவர் வந்து ஃபால்கன் பேசுறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இதை டார்ச்சுமே பார்க்கலாம், டார்ச் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஸோ இப்போ இதை பற்றி பேசிட்டு அங்கே நம்ம ஃபால்கன் எஸ்கேப் ஆகிடுறாரு. எஸ்கேப் ஆகல அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜான் வாக்கர் ஒய்ஃப் கிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க தெரியுமா, அவங்களும் வந்து மறுபடியும் ஜான் வாக்கர் ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ ஜான் வாக்கர் ஒரு செம சூட்டு போட்டுக்கிட்டு வராருங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஏஜென்ட், யூஎஸ்ஏவோட ஒரு ஏஜென்ட்க. ஸோ அப்படியே அந்த கேப்டன் இருக்க மாதிரி ஒரு சூட்லாம் போட்டுக்கிட்டு நான் தான் யூஎஸ்ஏ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த வின்டர் சோல்ஜர் தான் காமிக்கிறாங்க. வின்டர் சோல்ஜர் ஒரு ஜப்பான் தாத்தா கூட அப்படியே பேசிட்டு இருப்பாரு. அந்த ஜப்பான் தாத்தா கிட்ட சொல்கிறாரு, உங்கள் பையனை நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா அவர் மனசில் வின்டர் சோல்ஜர் மனசில் இருக்கிற பார் எல்லாமே அப்படி குறைஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலு. ஸோ இப்போ வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா புது கேப்டன் அமெரிக்கான நம்ம சாமை காமிக்கிறாங்க. அவர் வந்து இஷாயாவை கூட்டின்னு போயிட்டு அவரோட அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுவோம் திரும்ப அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே இஷாயாவுக்கு ஒரு சிலை வர வச்சுருக்காங்க. இஷாயா பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இஷாயா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்காவும் பக்கியும் இருக்காரு தெரியுமா, அதான் நம்ம சாமு பக்கியுமே வந்து அந்த போட்டை ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபால்கனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இப்போ வந்து கஷ்டப்பட்ட எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ஷனாயா அவளை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து அந்த ஜிஆர்சி கவுன்சில் அந்த முன்னாடி நின்றுட்டு இருக்கா. ஸோ நம்ம சாம் வந்து சொல்லியிருப்பார் தெரியுமா, நான் வந்து உன் மேலே இருக்கிற தேச துரோகி அப்படிங்கிற பட்டத்தை வந்து நான் நீக்கிறதுக்கு நான் ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற சாம் சொல்லியிருப்பார் தெரியுமா, அதான் நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்லியிருப்பார்ல. ஸோ அதன்படி நம்ம ஷனாயா கிட்டேயுமே வந்து அதை நாங்கள் உங்ககிட்ட இருந்து எடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ வந்து ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஷனாயா வந்து ஒரு டிடெக்டிவ். ஷனாயா இருக்கா தெரியுமாங்க, அவள் வெளில வந்து ஒருத்தங்கிட்ட ஃபோனில் சொல்கிறா, இதுக்கப்புறம் நான் யார் இப்போ எல்லாருக்கும் தெரிய போகுது, நான் இப்போ என் கையில் எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதோட இந்த ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர் சீரிஸும் முடியுதுங்க. ஸோ அடுத்தது லோக்கி சீரிஸ் தான் போது அதில் நான் பார்க்க போகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய்.